ஸோ வாக்கிங் வீல காலைல ஏஞ்சி உடம்பு குறைக்கலான்னு வாக்கிங் போகிறோம். சரி வந்து யூடியூப்ல எடுத்து போடுவோமேனு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லைவ் ரெக்கார்டிங் வந்து போயிட்டுருக்கேன். எங்கே நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஏரியாவில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி வந்து போதுங்க. இது வேறு எடுத்துகிட்டு வேறு ஒர்க் ஆகுதா வேறு தெரியல. இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்களா காலெலாம் வாக்கிங்லாம் போவீங்களா? நான் பேசுகிறது வேறு கேட்குதா இதில் என்னன்னு தெரியல. பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டி எங்கே போயிட்டுருக்கோன்னா, போன வாரம் போன அதே ரோடுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். பார்க்குக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா நான் ரோட்டில் வந்து வாக்கிங் போக நார்மலாக ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அது மாதிரி ரோட் ஃபுல்லாக சுற்றி போயிட்டுருப்பேன். இந்த காஞ்சிபுரத்தில் நிறைய கோயிலாக இருக்கும். அப்படியே போனால் கச்சபேஸ்வரர் கோயில், காமாட்சம்மன் கோயில், அதுக்கப்புறம் ஏகநாதர் கோயில் இருக்கும். அதெல்லாம் பார்த்து அப்படி போகலாம். பட் ஆனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, என்னை வந்து நாய் வந்து தொட்டோம். ஏன் நாய் தொட்டுனா இது மாதிரி போறதுனால தான் நாய் தருது. ஆனா இதுதான் கம்ஃபர்டபுள். இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு லுங்கி கட்டியிருப்பாங்க, வேஸ்ட் கட்டியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஃபுல் ட்ராக் பண்ணிட்டு இல்லை ஃபுல் பேண்ட் போட்டிருப்பாங்க. நாம இது மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஷூ போட்டுக்கிட்டு இது மாதிரி ஹெட்செட்டு இது மாதிரி இந்த கேமராலாம் எடுத்துகிட்டு போகும்போது நாய் தொத்து தான் செய்யும். அதனால தான் பார்க்கில் வந்து போயிடலான்னு பார்க்கை நோக்கி போயிட்டு இருக்கோம். எப்படிதான் இந்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டு நடுரோட்டில் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க தெரியல. எனக்கு ரொம்பவே ஒரு ஆக்வர்ட் ஃபீலாவே இருக்கு. பாக்குறவங்களாம் ஒரு மாதிரி பார்த்து போயிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு நியூஸாக பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஸோ நம்ம அந்த பார்க் வந்து வந்துட்டோங்க. இந்த பார்க்கில் தான் அன்றைக்கி வந்து வாக்கிங்லாம் போயிட்டு இருந்தேன். இந்த ரோட் பேர் வந்து ஐயோ ஆமாம், இது அண்ணா பார்க் ரோடு, டயர்கள் ரோடுன்னு சொல்லி பழகிடுச்சு. இந்த ரோடு பேர் மறந்துச்சு. காஞ்சிபுரத்தில் தாங்க பெரிய பிரச்சனை. நிறைய ரோட்டில் சுற்றிட்டு இருக்கும், தெருவில் சுற்றிட்டு. ஆனால் அந்த தெருக்கு பேர் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. அது அந்த மாதிரி பழகிடுச்சு. சொந்த ஊரில் அப்படிதான் இருக்கும். இங்கே நிறைய தெருக்கு பேர் தெரியாமல் அந்த தெருவில் வந்து சுற்றிட்டு இருந்திருப்பேன். நல்லா வெயில் வேற. இன்னும் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக கிளம்பி வந்துருக்கலாம். ஆனால் நல்ல ஒரு அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம். டெய்லி 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஒர்க்குக்காக. அதனால சரி இன்னைக்கு ஒரு நாள் நல்லா தூங்கலான்னு நல்லா தூங்கிச்சு வந்துட்டேன். ஆனால் இதுவே வந்து ஏர்லி தான். 7 மணிக்கெல்லாம் 7:30 கிளம்பிட்டோம். மணி இப்போ 8 தான் ஆகுது. 8 மணிக்கு நல்லா பயங்கரமாக சுழின்னு மூஞ்சல் வச்ச மாதிரி வெயில் வச்சுட்டு இருக்கு. இதுதான் எடுத்துட்டு இருப்பாங்க வீடியோலாம். நாம தான் தப்பா எடுத்துட்டு இருக்கோமா? சரி எப்படி எடுத்தான்னா வீடியோ தான். இந்த பார்க்குக்கு வந்தாச்சு. முன்னாடி இந்த பார்க்குக்கு வந்து டோக்கன் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 rupees இருந்தால் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பொதுமக்களுக்கு வந்து இலவசமாகவே விட்டுருக்காங்க இந்த பார்க். இந்த பார்க்கோட பேர் வந்து அண்ணா பார்க்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கிரிக்கெட் விளையாடிக்கலாம், வாக்கிங் போய்க்கலாம், டென்னிஸ் விளையாடிக்கலாம். எல்லாமே அவங்களோட கிட்ஸ் வந்து இங்கெல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் நல்லா இருந்தது. இது நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஓப்பன் பண்ணதுன்னு நினைக்கிறேன். 11th or 12th படிக்கும்போது ஒரு 10 to 15 years முன்னாடி. ஆமாம், ஒரு 15 years முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. நான் இப்போ 11th and 12th படித்தேன். 2011 நினைக்கிறேன். யாருக்கு தாங்க கிரிக்கெட் வந்து பிடிக்காது? பாய்ஸ்ல வந்து எல்லாருக்குமே கிரிக்கெட் தான். இந்த பொறுத்த வரைக்கும் ஹாக்கி வந்து ஒரு தேசிய விளையாட்டா இருந்தாலும் கிரிக்கெட் வந்து ஒரு எமோஷனல் ஒரு ஃபீலிங். அதுதான் எல்லாருக்கிட்டையுமே கனெக்ட் ஆகியிருக்கு ஒரு விஷயம் கிரிக்கெட் வந்து. நீங்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. கிரிக்கெட் வந்து ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு விளையாட்டு. வந்து நல்லா இருக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட். அந்த பால் போட்டு கேட்ச் பிடிச்சி ஃபீல்டிங் பண்ணி ஆடுறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வயசுல நிறைய கிரிக்கெட் வந்து விளையாண்டு இருக்கேன். இப்பதான் உட்காந்து வீடியோ கேம்ஸ் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கேன். அப்பெல்லாம் கிரவுண்டுக்கு வந்து விளையாண்டுட்டு இருப்போம். காலைல 6 மணிக்கெல்லாம் ஏஞ்சி போயிட்டு அந்த இதுதான் பிச்சுன்னு பிடிச்சி அந்த இடத்த பிச்சில் ரெடி பண்ணி ஃபீல்டிங்லாம் செட் பண்ணிட்டு அங்கே விளையாடுறது வந்து ஒரு மச்சாவான ஒரு ஃபீலிங். இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்லா இருக்கும். திரும்ப அந்த மாதிரி ஒரு செட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு கிரிக்கெட் விளையாட வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, நாம வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு. ஓகேங்க, வீட்டுக்கு போனோம்.